நீங்கள் அந்த மரத்தின் பழங்களை மட்டும் உண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு இபிலீஸை பற்றி எச்சரிக்கிறேன். ஆதமே, அவன் உமக்கும் உன் மனைவிக்கும் விரோதியாவான். அவன் உங்களை வழிகெடுத்து சுவன பூங்காவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவான். அதிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தின் எல்லா வாசல்களையும் பார்த்தார்கள். அவை அனைத்தும் மூடப்பட்டிருப்பதை கண்டதும், சுவனத்தின் எல்லா வாசல்களும் தாம் மூடப்பட்டுள்ளது, அவ்விதமே இப்லீஸ் எவ்வாறு சுவனத்தில் நுழைவான் என்று தன் மனதிற்குள் எண்ணினார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவனத்தை சுற்றி காட்ட விழைந்தான். தான் படைத்த மிருகங்களை எல்லாம் அவர்களின் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். அவ்வாறே அவை வந்து நின்றதும் அல்லாஹ் அவர்களை நோக்கி அவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு கூறினான். அவர்கள் குதிரையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்.